வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு வொக்காபுலரி ஃபீட். இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்ல நம்ம டே 9 பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ் டென்ஸ்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல இருந்து நம்ம ரியல் டைம் ஸ்போக்கன் அதையும் இந்த கிராமர் கிளாஸ்க்குள்ள கொண்டு வர போறோம். அதாவது மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, கிராமரை ஈஸியா நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும் புக்ஸ் ரெஃபர் பண்ணியோ அல்லது எக்ஸசைசஸ் ஒர்க் அவுட் பண்ணியோ அல்லது இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் பார்த்தோ கிராமர் கான்செப்ட் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கவும் முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கவும் முடியும், அதை ஒரு எக்ஸசைஸா ரிட்டன் ஃபார்மேட்ல அப்ளை பண்ணி 100% கரெக்டான ஆன்சர் எழுதவும் முடியும். எங்க டிஃபிகல்டிஸ் இருக்கும் அப்படின்னா, அப்படி நம்ம லேர்ன் பண்ற கிராமரை ஸ்போக்கன், அதாவது நான் பேசும் பொழுது இந்த கிராமர் எல்லாம் சரியா பயன்படுத்துறது அப்படின்றதுல தான் டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஓகே, அந்த ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்றதுக்காக தான் இப்போ இந்த சீரீஸ்ல இனி வரக்கூடிய கிளாஸஸ் எல்லா விஷயத்துலையும் இந்த ஸ்போக்கன் அப்படின்றதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது எப்படி அப்படின்றத இந்த கிளாஸை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நீங்க லேர்ன் பண்ற கிராமரை ரியல் டைம்ல எப்படி அப்ளை பண்ணணும், ஷேடோவிங் டெக்னிக் மூலியமா ஸ்போக்கன்ல அதை எப்படி இன்கல்கேட் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டினியூஸ் டென்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் டென்ஸ் அதுல ஈஸியான ஒரு பார்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது கண்டினியூஸ் டென்ஸ் தான். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர்ல கூட கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த 3 டென்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி 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 ஈஸி. நீங்க டென்ஸ் லேர்ன் பண்ணும் பொழுது மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ற மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. அந்த டிராவல் எப்பவுமே நிக்காது, விச் மீன்ஸ் பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ப்ரெசன்ட் ஃபியூச்சர் இந்த மாதிரி டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பட் அது எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல எந்த மாதிரியான காலத்துல டிராவல் பண்றோன்றதை பொறுத்து தான் இந்த டென்சஸ் ஒவ்வொன்றுமே மாறுது. ஸோ அப்படி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தொடர்ந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட்ல தொடர்ந்து நடந்து முடிந்த விஷயம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபியூச்சர்ல தொடர்ந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற விஷயம். இப்போ நீங்க ஒரு டென்ஸை லேர்ன் பண்ணும்பொழுது அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்பவுமே ரொம்ப முக்கியம். டென்ஸ் மட்டும் கிடையாது, நீங்க கிராமர்ல எந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? எப்பவுமே ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் நமக்கு தெரியும். சப்ஜெக்ட் பிளஸ் இஸ் ஆர் சிங்குலரா இருந்தா இஸ், ப்ளூரல் அப்படின்னா ஆர், பிளஸ் verb. என்ன verb யூஸ் பண்றோமோ அந்த verb கண்டிப்பா ing ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கணும். குக்கிங், வாட்சிங், ஸ்விம்மிங், ஸ்டாண்டிங். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அகைன் வெரி சிம்பிள். சப்ஜெக்ட் பிளஸ் was or were. சிங்குலரா இருந்தா was, ப்ளூரலா இருந்தா were. verb plus ing கண்டிப்பா ing ஃபார்ம் எடுத்திருக்கணும். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் சப்ஜெக்ட் plus will be plus verb plus ing. ஃபியூச்சர்ல கண்டிப்பா நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் சொல்லணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்பொழுது இது இன்னும் கிளியரா புரியும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. she சிங்குலர், so is. verb என்ன அப்படின்னா read, படிக்கிறா, ரீடிங்னு தான் சொல்லணும். she is reading a book. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். they, அவர்கள், ஸோ அது ப்ளூரல். அகெயின் இது பாஸ்ட் அப்படின்றதால வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பாஸ்ட் அப்படின்றத நீங்க சொல்லணும்னா இன்னொரு வேர்ட் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், எஸ்டர்டே அப்படின்னு ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்ட சென்டென்ஸ்னு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். they were playing football. அதே மாதிரி ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். I will be working tomorrow. இந்த டைம் நாளைக்கு நான் வேலை பார்த்து கொண்டிருப்பேன்னு சொல்லும் பொழுது இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். யாராவது நம்ம கிட்ட கேட்பாங்க, நீ நாளைக்கு இந்த நேரம் என்ன பண்ணிட்டு இருப்ப? ஸோ நான் இந்த நேரம் நாளைக்கு இதை பண்ணி கொண்டு இருப்பேன், பண்ணி முடிச்சிருப்பேன்றது இல்லை, அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்பொழுது இந்த ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ இந்த டென்ஸ்ல கன்ஃபியூஷன் எங்க வரும் அப்படின்றத நான் சொல்றேன். மேக்ஸிமம் என்னோட பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்ட டவுட் இது. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இந்த கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நடுவுல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். she is cooking
the meal. அவள் அந்த உணவை இப்போ சமைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் இதையே நீங்க பாஸ்ட்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது she was அப்படின்னு போட்டுருவாங்க. கரெக்டா? பிகாஸ் பாஸ்ட் இல்லையா, வாஸ்ன்னு போட்டுட்டு அந்த வேர்பை பாஸ்ட் ஃபார்மா மாத்திடுவாங்க. குக் அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்றது குக்ட். ஓகே, அப்போ நீங்க வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தானே எழுத சொன்னீங்க. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எழுதும் பொழுது அந்த வேர்பை பாஸ்ட் ஃபார்மா நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதை எப்படி எழுதக்கூடாது. பிகாஸ் நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னும் பொழுது வேர்போட ஐஎன்ஜி தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஆன்சர் அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆடியோ நோட்ல என்கிட்ட டவுட் கேட்கும் பொழுது அல்லது மொபைல் போன்ல கால்ல டவுட் கேட்கும் பொழுது நீங்க இந்த சென்டென்ஸ்ல இடி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத இன்னும் அழுத்தமா சொல்றதுக்காக வாசோ வேரோ வரும்பொழுது வேர்போட நீங்க கண்டிப்பா ஐஎன்ஜி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அவங்க அகைன் ஒரு சில நாட்கள் கழிச்சு அடுத்த கான்செப்ட்ஸை பார்க்கும் பொழுது இந்த சில சென்டென்ஸ்ல நான் வாஸ் வேர் கூட இடி ஃபார்ம் இருந்து நான் பார்த்தேனே, அப்போ அது தப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். சில சென்டென்ஸ்ல அப்போ வாஸ் வேர் வந்ததுன்னா வேர்போட கண்டிப்பா ஐஎன்ஜி தான் வரணும்னு நீங்க சொன்னீங்க. பட் நான் சில சென்டென்சஸ்ல இந்த வாஸ் வேர் கூட இடி ஃபார்ம் வந்து கூட நான் பார்த்தேனே, அப்போ அது தப்பா அப்படின்னு கேட்பாங்க. அது கண்டிப்பா தப்பே கிடையாது. நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுதும் பொழுது வாஸ் வேர் கூட ஐஎன்ஜி தான் யூஸ் பண்ணணும். she was cooking the meal. இது ஆக்டிவ் வாய்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் அப்படின்றது ஃப்ரண்ட்ல இருக்கும், முன்னாடி இருக்கும். she was cooking the meal. சோ இது ஆக்டிவ் வாய்ஸ் இல்லையா, அப்போ இதுதான் பேட்டர்ன். இதையே நீங்க பாசிவா மாத்துறீங்க அப்படின்னா என்னுடைய ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாறிடும். இப்படி மாறும்பொழுது இங்க எது அப்படின்னா the meal. the meal again இது சிங்குலர்ன்றதால சேம் வாஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இது ஒரு பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ். இப்போ என்னுடைய verb பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல தான் இருக்கணும். அது ஒரு சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸ்ல எழுதக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால இங்க வாஸ் வரும்பொழுது இடி வந்தா கூட சரிதான். இது பாசிவ் வாய்ஸ். the meal was cooked by subject object மாறிடுச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த டவுட் உங்களுக்கும் ஃபியூச்சர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஃபியூச்சர்ல ஆக்டிவ் பாசிவ்லாம் இன்னும் தெளிவா பார்க்கும்பொழுது உங்களால கண்டிப்பா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், she will be cooking the meal. நாளைக்கு அவ இந்த நேரம் மீல் குக் பண்ணி கொண்டிருப்பாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்குள்ள போகலாம். இனிமே தான் எக்ஸைட்டிங்கான செஷன் இருக்கு. ஸோ டெஃபினட்டா ஸ்கிப் பண்ணிடாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஷேடோவிங் ஆக்டிவிட்டி. இதை எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம பார்த்தது 3 டென்ஸ் இல்லையா, ப்ரெசென்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதை நான் எப்படி ரியல் டைம்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா சில கான்வர்சேஷன் ப்ராக்டிசஸ் நான் உங்களுக்கு கொடுக்கலாம். பட் அது ஸ்போக்கனா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல நான் ஒரு 2 பேருக்கு நடுவுல நடக்கிற கான்வர்சேஷனை இப்போ உங்க முன்னாடி டிஸ்ப்ளே பண்ணுவேன். பார்ட்னர் A அண்ட் B. இது பொதுவா இந்த ஸ்பீக்கிங் பார்ட்னர் எனக்கு இல்ல மேம், நான் இங்கிலீஷ் பேசுவேன் பட் நான் யாரு கூட இங்கிலீஷ் பேசுறதுன்னு எனக்கு தெரியல, அப்படி என் கூட இங்கிலீஷ் பேசுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தா நான் கண்டிப்பா இங்கிலீஷ் நல்லா பேசிடுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக ஸ்பெஷலான ஆக்டிவிட்டி இது. ஓகே, இப்போ இந்த கான்வர்சேஷன் அப்படின்றது எனக்கும் உங்களுக்கும் நடுவுல நடக்க போற கான்வர்சேஷன். என்னுடைய பார்ட் நான் ரீட் பண்ணுவேன், உங்களுடைய பார்ட் இந்த போர்ட்ல இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் என் கூட சேர்ந்து நான் என்ன பேட்டர்ன்ல அதை ரீட் பண்றேனோ அதே மாதிரி நீங்களும் ரீட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை ரீட் பண்ணும் பொழுது அந்த அப்சர்வேஷன் அப்படின்றது வந்து சரியா இருக்கணும். எங்கெல்லாம் ஐஎன்ஜி ஃபார்ம் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நல்லா லிசன் பண்ணிக்கிட்டே நீங்க அப்சர்வ் பண்ணணும். இது கண்டிப்பா உங்களுடைய ஸ்பீக்கிங் ஃப்ளூவன்சியை இந்த சீரீஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணும் பொழுது அச்சீவ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ரைட் நவ் I am thinking about applying for an IPO. Yesterday night, I was discussing it with my brother. Tomorrow morning, I will be checking the details calmly.
பர்சன் ஏ என்னுடைய ரோல் நான் ரீட் பண்ணிட்டேன், பர்சன் பி நீங்க கண்டிப்பா ரீட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸனுடைய கான்வர்சேஷன் போகலாம். இது ஒரு ஃப்ரெண்ட்லியான கான்வர்சேஷன். எஸ்டர்டே ஈவினிங் ஐ வாஸ் வாட்சிங் டிவி அட் ஹோம். Okay, while I was having tea, I was thinking about my plans. Last night, I was feeling a little tired. Okay, இப்போ நம்ம future continuous tenseல இந்த conversation எப்படி பண்றதுன்றத பாப்போம். Tomorrow morning, I will be waking up early. In the evening, I will be spending time with my family. Next week, I will be focusing more on my routine. ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றத என்னன்றத பார்த்துட்டு சில ஷேடோவிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணோம். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வர கிளாஸஸ்லையும் நம்ம இந்த ஷேடோவிங் கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுவோம். இந்த கிளாஸஸை நீங்க பார்த்து முடிச்சா மட்டும் பத்தாது, நோட் புக்ல நோட் டவுன் பண்ணா மட்டும் பத்தாது. இதை ரியல் டைம்ல இப்போல இருந்து பேசுறதுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணணும். அதை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா இங்கிலீஷ்ல பேச முடியுன்ற ஆசை எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.